ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா படத்துக்கும் அது வந்தாலும் தென்மேற்கு பருவக்காட்டுல அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நீங்க அதை வெளிப்படுத்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு 75% அந்த தென்மேற்கு பருவக்காட்டுடைய சக்சஸ் வந்து நான் ப்ரெஸ்ஸுக்கு தான் நான் சொல்லுவேன். ப்ரெஸ் உடைய சப்போர்ட் தான் 100%. ஃபர்ஸ்ட் ஒத்தொத்தரா என்னை பார்க்கும்போதும் உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட சொன்னீங்க. எனக்கு நீங்க எல்லாம் சொல்லும் போது கூட எனக்கு ரொம்ப அது வரைக்கும் ஆசை இல்லாத எனக்கு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. சரி வந்துடும் அதே மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால கண்டிப்பா இந்த சக்சஸ் உங்களையும் சாருங்கிறதா உண்மை. தேங்க்யூ வெரி மச். நான் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட நிறைய பேர் வந்து எதுக்கு நீங்க அம்மாவா நடிக்கிறீங்க, அம்மாவா நடிக்கிற நீங்க இப்பவே எதுக்கு அம்மாவா நடிக்கிறீங்க, இப்படி எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து எனக்கு என்ன தோணும்னா, உண்மை என்னன்னா கண்டிப்பா வந்து ஹீரோயினால இனிமே யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது வந்து சாத்தியமே கிடையாது. ஹீரோயின் அப்படிங்கிற கேட்டகரிக்கு முதல்ல ஒரு ஏஜ் குரூப் இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் இருக்கு, அது எல்லாமே மாறுபட்டு நம்ம வேற காலகட்டத்துக்கு வந்தாச்சு. சோ அது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா கூட இவங்க எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் ஐயோ அம்மாவா பண்ணக்கூடாதோ அப்படின்னு ஒரு டவுட் தோணி இருக்கு. ஆனா அந்த இதை வந்து கம்ப்ளீட்டா இந்த அவார்டு எனக்கு அதை உடைச்சு கொடுத்துருக்கு. ஏன்னா அம்மா ரோல் மட்டும்தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்ப வேற கேரக்டர்ஸ் பண்ணி எனக்கு இந்த அவார்டு கிடைச்சிருந்தா கூட நான் இது சொல்ல மாட்டேன். அம்மா மட்டுமே பண்ணி அந்த அம்மாக்கு எனக்கு இந்த சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைச்சிருக்கிறதா பெரிய வெற்றி. அதுலயும் கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணும்போது சிறந்த நடிகைக்கான கேட்டகரியில கிடைச்சிருக்கிறது அதை விட பெரிய கிரீடம் எனக்கு. இது கிடைச்சோன்னு இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையாவே அழகா ஜட்ஜ் பண்றாங்க, ஜெனுவனான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றது நான் உறுதியா இப்ப எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா கண்டிப்பா இல்லாட்டி எனக்கு இது கிடைச்சே இருக்காது. அதுலயும் எனக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, இதுக்கு வந்து தகுதியான ஆளுக்கு என்கிட்ட பேசின எல்லாருமே தகுதியான ஆளுக்கு கிடைச்சிருக்குன்ற வேர்டு வந்து எல்லா வாயிலிருந்தும் வந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். புத்துணர்ச்சி கொடுத்து எனக்கு இன்னும் ஒரு ப்ராபப்ளி ஒரு 10-20 வருஷம் வந்து லைஃப் ஈஸியா மூவ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே இடத்துல எனக்கு ரொம்ப பயமையும் கொடுத்துருக்கு. ஏன்னா என்கிட்ட எல்லாரும் இனிமே ரொம்ப எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம். ஆனா அது நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேக்குறாங்க. இனிமே வந்து நீங்க என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க, எப்படி செலக்ஷன் பண்ண போறீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அவார்டு வந்து இனிமே வர்ற படம் டிசைட் பண்றதுக்கானது கிடையாது. இது வரைக்கும் என்ன நடிச்சீங்க, இது வரைக்கும் எவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அவார்டு. இதை வச்சு அடுத்த படத்தை டிசைட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணல. இது வரைக்கும் நான் எப்படி செலக்ட் பண்ணணும், இது வரைக்கும் கடவுள் எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணி எப்படி ரோல்ஸ் எனக்கு அமைச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி இனிமேலும் எனக்கு அமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கு நல்ல ரோல்ஸ் வருங்கிற நம்பிக்கையோட நான் வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைக்கிறேனே தவிர, இந்த அவார்டை வச்சுக்கிட்டு நான் இனிமே ஒரு கட்டம் போட்டு நான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற இதுல நான் இல்லை. சோ கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணல. இதுதான் ரொம்ப அதிர்ஷ்டம் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஸ்லாட்லங்க. ஒரு ஹீரோயினா பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு முதிரை குத்திடுறாங்க இல்லையா. எனக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டமே எனக்கு முதிரையே குத்தப்படலை. எனக்கு வந்து என்னன்னா ஹியூமரும் பண்ண முடியும், சோகமான கதாபாத்திரம் பண்ண முடியும், இப்போ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரொம்ப அரகண்டான ரோலும் பண்ண முடியும் அப்படின்னு என்னுடைய இயக்குனர்கள் என்னை வந்து அப்படியே மெருகேற்றி கொண்டாந்துருக்காங்க. அதனால அதுக்கு தான் அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றேன். அதே மாதிரி எனக்கு அந்த மாதிரி மாடர்ன் மம்மி எல்லாம் கூட கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த மாதிரி ரோல் கிடைக்கணும். தேனி மாவட்டத்துல ஒரு பொட்டல் காட்டுல ஒரு வெயில் காலத்துல பரபரப்பா எடுத்து இந்த படம் தியேட்டருக்கு வருமா வராதா அப்படிங்கிற பயத்தோடையும், அதே சமயத்துல நம்பிக்கையோடையும் நம்பிக்கை இல்லாமையும் ஒரு பெண்ணுல உள்ள ஆடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த ஆடுற பெண்ணுலத்தோட எடுத்து இந்த படத்தை முதல்ல தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்த இந்த படத்தை 3 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. முதல் விருது சிறந்த நடிகைக்கான விருது திருமதி சரண்யா பொன்மன். இது புரட்சித்த நடிகைக்கான விருது அல்ல, அல்லது சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சொல்றாங்கல்ல அதுக்கான விருது அல்ல. இது சிறந்த நடிகைக்கான விருது. இந்த சிறந்த நடிகைக்கான விருது இந்தியாவில் யாராவது வாங்கியிருக்காரு நீங்க கணக்கெடுத்து பார்த்தா, சுமிதா பட்டேல், சபனா அஹ்மி, தமிழ்ல லட்சுமி அம்மா வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கியிருக்காங்க. பிரியாமணி கதாநாயகி தான் ஆட்டமாட்டம் இல்லை. நான் சொல்ல வரதே வேற.
நான் சொல்ல வர்றது வேற. துலாபாரம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, இந்த பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி, அந்த படத்துல வந்து சாரதமா பூர்வசி பட்டம் வாங்கினாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த படம் இந்த மாதிரி இருக்கிறது. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தாயை மையமாக்கி ஒரு படம் தமிழ் சினிமாவில் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மன போராட்டம் எனக்குள்ள இருந்தது. அப்படி ஒரு தாயை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா யார் நடிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். என் மனசுல முதல்ல வந்தது திருமதி சரண்யா பொண்ணு. அவங்க கேரளாவுக்கு கீழே இறங்கணும்னே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னா, என்னங்க அவங்க ஒரு அப்பர் கிளாஸ்ல வர மாதிரி இருக்காங்களே, நீங்க எப்படி என்ன செய்ய போறீங்க? அந்த ஊர்ல வேலை செய்யற ஒரு அம்மா முதல்ல, ஏன்னா இதுக்கு பின்னாடி கடுமையான உழைப்பு இருக்கு. அந்த ஊர்ல வேலை செய்யற, அந்த வயக்காட்டுல வேலை செய்யற ஒரு பொம்பளையோட அம்மாவோட புடவையை வாங்கி இவங்க கட்டிக்கிட்டாங்க. அந்த அம்மா தலையில கட்டியிருந்த அதே துணியை வந்து கட்டிக்கிட்டாங்க. கட்டிக்கிட்டது ஏற்கலப்பை அவங்க பிடிச்சாங்க. பிடிச்சது அந்த உழுவுற ஷாட்டை எடுக்கும் போதுதான் என் கூட இருந்த உதவி இயக்குநர்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு. அந்த வெயில்ல ஒரு வைராக்கியமான ஒரு தாய் வயிற்றுல கத்தியை குத்துன உடனே, குத்து வாங்கின உடனே அசிங்க கேவலம் வெளியில சொல்லிடாங்க, நான் பெரிய ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிக்கிட்டு அந்த கம்பீரமா அவங்க நடந்து வரணும். அந்த ஒரு நடையில தான் நான் மெய் மறந்தேன். அன்னைக்கு நினைச்சேன் எங்க அம்மாவுக்கு தேசிய விருது கிடைக்குது. எப்படின்னா, வைராக்கியமா வலிய தாங்க ஒரு முகபாவம் இருக்கு இல்லையா, வராது. தொடர்ந்து சரண படங்கள்ல நடிச்சு 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 இயக்குனர் என் பாரதி ராஜா மாதிரி, பெரிய மணிரத்னம் மாதிரி மிகப்பெரிய இயக்குநர்களால் கையாளப்பட்டு சினிமாவை ஆழமா நேசிச்சாதான் இது வரும். அதை அந்த அம்மா செஞ்சாங்க. மிக விரைவில் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். மிக விரைவாக ஒரு படத்தை எடுக்கிறோம்னா எப்படி எடுக்க முடியும்? யாருமே யாரையுமே படைக்க முடியாது. நான் அந்த கேரக்டரை உருவாக்கினேன், நான் அந்த கேரக்டரை படைச்சிட்டேன், இப்படி காமிச்சிட்டேன் அப்படின்லாம் யாருமே யாரையும் உருவாக்க முடியாது. பானைக்குள்ள இருந்தாதான் கரண்டி விட்டா உள்ள முடியும். பானைக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னா கரண்டி உள்ள விட்டா ஓட்ட விழுக்கும். இதுதான் எல்லாருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த நடிகைக்கு எப்படி ஒரு சபனாஷ்மியோ, எப்படி ஒரு சுனிதா பட்டேலோ, எப்படி இந்திய அளவில் போற்றப்பட வேண்டிய ஒரு நடிகையோ, அதுக்கான எல்லா தகுதியும் புகழும் திருமதி சரண்யா பொன்மணிக்கு சேரும். அதுக்காக அவங்க நான் பாராட்டுறேன். ஒரு டைரக்டரா நான் என்ன மனசுல வடிச்சு வச்சிருந்தனோ அதுல அதாவது எப்படின்னா நிறைய கேள்வி கேட்பாங்க ஸ்பாட்ல, நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி எல்லாமே நான் ஒரு கூர்ந்து கவனிக்கிறவனாகவும் கேட்கிறவனாகணும் மட்டுமே இருப்பேன். அவங்க கேட்கிறத நியாயம் இருக்கா அப்படின்றத ஒரு கணம் யோசிப்பேன். நியாயம் இல்லாத பட்சத்துல இல்ல அவங்க வேற ஏதாவது மைண்ட் செட்ல கேட்கிறாங்க, இல்ல வழக்கு பண்ணுங்க கரெக்டா வரும், நில்லுங்க கரெக்டா வரும், இல்ல சரியா வருமா, நில்லுங்க நீங்க கரெக்டா வரும்னா கதையை டக்குனு நின்றுவாங்க. சோ ஒரு மிகச்சிறந்த நடிகைக்கு தென்மேற்கு பருவக்காற்று படத்தின் மூலமா தேசிய விருது கிடைச்சது. அது எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம், உண்மையிலே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு விருது கிடைச்சிருக்கு. தமிழ்ல பிராந்திய மொழியில் சிறந்த படம்னு ஒரு விருது கிடைச்சிருக்கு. மொத்தம் 3 விருது இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. பிராந்திய மொழி, அதாவது பிராந்தியம்னா டிஜிட்டல் டீச்சர் பெஸ்ட் குரூப் அப்படின்னு ஒரு விருது கிடைச்சிருக்கு. அடுத்து கவிஞர் அரசு வைரம். அவரை பற்றி இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். படம் முழுக்க இருக்கப்பட்ட பிறகு அந்த படத்தை நான் போட்டு காமிச்சேன். போட்டு பார்த்த பிறகு அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு கிழக்கு சீமையிலைக்கு அப்புறம் இந்த அம்மாவையா நம்ம வாழ்க்கையை கரெக்டா காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த படத்துல 2 பேருக்கு மட்டும்தான் எதிர்பார்த்தேன். ஒண்ணு திருமதி சரண்யா பொண்ணு, இன்னொரு கவிதை அரசு வைரம். ஆனா அதையும் தாண்டி சிறந்த தமிழ் படமா இந்த படத்தை கிடைச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இதுவரை எடுக்கப்பட்ட கிராமத்து படங்கள் எல்லாமே முதலில் ஒரு புவியியல் சார்ந்த படமா, ஒரே நிலத்தோட வட்டத்துக்குள்ள
அவங்க வாழ்வாதாரத்தை முன் வச்சு அதுல வீராயி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த வீராயின்ற கதாபாத்திரமாவே தன்னை மாற்றி கண்டிப்பா நான் பார்க்கவே மாட்டேன், இருக்கிற டென்ஷன் இல்லை. ஆனா அந்த அம்மா கரெக்டா இடத்துல அந்த பைய சொல்லி கொண்டு நிற்கும் அந்த ஸ்பாட்ல. அப்ப சினிமா மேல பேஷன் இல்லாம, ஆசை இல்லாம, அதுல பெருசா சாதிக்கணுன்ற லட்சிய வெறி இல்லாம அது அவ எளிதா ஒருத்தருக்கு வராது. அந்த வகையில் அவங்கள நான் தான் பயன்படுத்திக்கிறேன். எங்களை அடுத்த படத்துல நடிக்கிறாங்க, நீர் பறவையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. நன்றி.